ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஜெபத்திற்கு வந்தவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் நடக்கிறது. அதே போலே பகல்லையும் 11 1 மணி வரைக்கும் தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது. அதே மாதிரி மாலையிலும் ஆங்காங்கே ப்ரேசல், கேர்சல், அப்புறம் தீமத்து ட்ரைனிங் பல இடங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் ஊழியம் நடைபெற்று வருகிறது. அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு நாட்கள்லேயும் ஆண்டவர் சித்தமானில் சிலர் என்று கேட்டாங்க, 12 மணி நேரம் உபவாசம் வைக்கிறீங்க, 12 மணி நேரம் ஒரு ஆராதனை வச்சா என்னான்னு கேட்டாங்க. அது நல்லது தான். எப்போதும் ஜெபிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிற விட துதி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதையும் மாதத்தில் ஒரு முறை ஒரு செகண்ட் சாட்டர்டே காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் ஆராதனை. ஆமேன்னு சொல்லுமா? எத்தனை பேர் ஆராதிக்க ரெடியாக இருக்கீங்க? நாங்கள் ஆட்களை கொண்டு வந்துடுவோம், நீங்கள் வீட்டுக்கு எங்கேயா போயிருவீங்க. 12 மணி நேரம் நீங்கள் கேட்குறது நல்லா தான் இருக்குது. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. துதி செய்ய துவங்கின போதே ஆமேன். நாம் ஆண்டவருக்கு துதி, ஆராதனை, பாடல், ஜெபம், வசனம் அதெல்லாம் கலந்தே வரும். அதனால் அதுக்கு உரிய நிலையில் ஆண்டவர் ஒரு நாட்களை செய்வார். அதே வேளை வசனத்தை வாசிக்கிறதுலையும் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் காட், வசனத்தை ஒரு நாளைக்கு தொடர்ந்து எப்படியாவது ஒரு முறையாவது பைபிள் ஒரு வருஷத்தில் இங்கே சர்ச்சில் வாசித்து முடிக்கணும். காரியாம்பத்தில் வெளிப்பட்ட விசேஷம் கண்டினியூஸாக மேரத்தான் பைபிள் ரீடிங் வாங்க. அல்லேலூயா. அதை அப்படி காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய ராத்திரி அப்படி ஆரம்பித்து 4 நாளில் முடிச்சிடலாம். அதுக்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லமா? பாடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லை, வாசிக்கிறது மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்யணும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பாக்கியவான்கள், கேட்குறவங்க பாக்கியவாங்க, அதன்படி செய்கிறவங்க பாக்கியவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை கர்த்தருடைய வசனத்தை பெரோயா பட்டணத்து மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்தாங்களா? ஆராய்ந்து பார்த்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஆராய்ந்து பார்க்குறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். ஆமேன்னு சொல்லுமா? நம்ம எல்லாருக்கும் வாசிக்கிற பழக்கம் இருக்குது, கேட்குற பழக்கம் இருக்குது, கை கொள்கிற பழக்கம் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. நம்ம அதனால் திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களாக இருங்க. ஆகவே அப்புறம் நம்ம ஆண்டவருடைய வசனம் இப்படி இருக்குதா அப்படின்னு, நம்மளை குறித்து இப்படி இருக்கா, நம்ம சபையை குறித்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்குறேன். ஆராய்ந்து பார்த்தனால பெரோயா பட்டணத்து மக்கள், பாளையங்கோட்டை மக்கள் எப்படி இருக்காங்க? கேட்குற மக்களாக இருக்காங்களா? வாசிக்கிற மக்களாக இருக்காங்களா? தியானிக்கிற மக்களாக இருக்காங்களா? பெரோயா பட்டணத்து மக்கள்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஆட்களை பற்றி சொல்லியிருக்குது. எப்படி இருக்காங்களாம்? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். ஊருக்கும் ஒரு பேர் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? இப்போ பாளையங்கோட்டை, திருநெல்வேலின்னா என்ன கேட்பாங்க, திருநெல்வேலியா உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்? அதே மாதிரி பெரோயா பட்டணம் என்ன ஃபேமஸ் அந்த ஊரில் சொல்லுங்க. நம்ம ஊரில் அல்வான்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் அந்த பாளையங்கோட்டை ஆட்கள் நல்லா பைபிளை படிப்பாங்க, நல்லா வாசிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, அதன்படி நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற பேர் வரணும். அல்வா தான் முதல்ல வருது. ஆனால் பரவாயில்ல, அது நல்லதான், சந்தோஷம். ஆனால் இந்த பட்டணத்தாருக்கு என்ன பேர் கிடைக்க பாருங்க. அந்த பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க? மனோவாஞ்சையாய். வாஞ்சைன்னா சாதாரண வாஞ்சை. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவல். தேவனே நாத்துமா, அந்த ஆசை, அந்த விருப்பம் வசனத்தில். இப்படி வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆமென். இந்த வேதத்தை வாசிக்கணுங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கணும், விருப்பம். 119ஆம் சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்களேன். 119ஆம் சங்கீதத்தில் அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பெரிய ராஜா, பிரைம் மினிஸ்டர். இப்போ நம்ம தேசத்துட்ட பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் முழு தேசத்துக்கு ராஜாவாக இருந்தார். நம்ம இன்றைக்கி பைபிள் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்றோம். அவர் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். 119ஆம் சங்கீதத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் அந்த பைபிளுக்கு பல பேர் சுட்டுறார். என்ன பேர்லாம் சொல்கிறார் 119ஆம் சங்கீதத்தில்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாமா? உடைய வேதம், கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம கர்த்தருடைய வேதம் அப்படின்றார். அப்புறம் பிரமாணன்றார், அப்புறம் சாட்சின்பார்,
அப்புறம் கட்டளைன்னு சொல்வார். கற்பனை, இப்படி நீதி, இப்படி நியாயங்கள். எத்தனையோ பேர். எப்படி இந்த பேரெல்லாம் அவர் வச்சார்? ஆதாமுக்கு ஞானத்தை கொடுத்தால, இது ஆடு, இது மாடு, யானை, இது பூனை, இது எலி. ஆமாம், எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டான் பாருங்க. யானையை பார்த்தோன்னு இது யானைன்றான், பூனையை பார்த்தா பூனைன்றான். அவனுக்கு விஸ்டம். இந்த மாதிரி தாவீதுக்கு கத்த கொடுத்த அனந்த ஞானம் இந்த வேதத்துக்கு என்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றார். ஆகவே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். ஆமேன்னு சொல்லாமா? அந்த 19ஆம் சங்கீதம், கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், அது பேதையை என்ன செய்கிறது? ஞானியாக்குறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தை, ஒரு இதயத்துக்கு சந்தோஷம். உனக்கு எனக்கு சந்தோஷமே இல்லையா, துக்கமாக இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. இந்த வாசிக்கும் போது நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம உணர்த்தும், அது நம்மை புதுப்பிக்கும், அது நம்மை உயிர்ப்பிக்கும். ஏன்னா நாம் இந்த சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த சரீரம் நல்லா இருக்குன்னு என்ன செய்கிறோம்? நல்லா சாப்பிட்றோம் இல்லையா? காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. தப்புன்னு சொல்ல மாட்டேன், தேவை. நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த காரில், லாரியில் பேட்டரி போட்டிருப்பாங்க. அந்த பேட்டரியில் ஒரு வார்த்தை எழுதிப்பாங்க, தினமும் என்னை கவனின்னு போட்டிருப்பான். நம்மளால் கவனிக்க மாட்டான், தண்ணி ஊற்ற மாட்டான். ஊற்றாமலும் வண்டி ஓட்டுப்போம், எங்கேயாவது போய் ஆக்சிடெண்ட் ஆகும், பேர்ன் ஆகும், இன்ஜின் பீஸ் ஆகும், பிஸ்டன் பீஸ் ஆகும், எல்லாம் பீஸ் ஆகும். அவன் கவனிக்க மாட்டான். டெய்லி அதை கவனிக்க சொல்கிறார். டெய்லி கவனி. எதெல்லாம் டெய்லி கவனிக்கணும்? நம்மளை டெய்லி கவனி, சரீரத்தை நல்லா கவனிக்கணும். அடிக்கடி சிலர் சிக்காயிடுறாங்க. ஏன்? சரீரத்தை நல்லா கவனிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது தேவன் தங்கும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. நாங்கள்லாம் கவனிக்காமல் போயிடுறோம், அதனால் கஷ்டப்படுறோம். நேற்று ஒரு என்கேஜ்மெண்ட் சென்னையில், நேற்று காலையில் போயிட்டு, அங்கே போய் காலையில் ஒரு பாஸ்டர் இறந்து போயிட்டார், தாம்பரம் பக்கம். அந்த பாஸ்டர் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடந்துட்டு, அப்புறம் 2 மணிக்கு அப்புறம் 2-3 பாஸ்டர்ஸை மீட் பண்ணிவிட்டு, அப்புறம் சாயங்காலம் என்கேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு ராத்திரி காலைல 3:30க்கு புறப்பட்டு இந்த உபவாச கூட்டத்துக்கு வர்றதுக்காக ராத்திரி தூங்காமல் கொள்ளாமல் நிற்கும். அல்லேலூயா. இது கவனிக்கணும். இப்படி செய்தால் நல்லா இருக்காது. அதுக்கு வேண்டிய ரெஸ்ட் கொடுக்கணும், இதுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்கணும், இதுக்குரிய நம்ம சரியாக கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை. நல்ல சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்றாங்களா? யாராவது பயிற்சி செய்கிறாங்களா? எக்ஸசைஸ் கொடுக்குறாங்களா? நல்லா போட்டுங்க. நடப்பதெல்லாம் ஒருத்தர் நடக்க மாட்டேங்காங்க. வாக்கிங் எக்ஸசைஸ். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் நல்லா நடந்தால் தான் நல்ல. பாஸ்டர், நான் வீட்டில் பண்ணுற வேலை யார் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். இந்த சரீரத்தில் நீங்கள் நல்லா வேலை செய்யணும். நீங்கள் வேலை செய்கிறவங்கள பாருங்கள், ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆட்களை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம வேலை கொடுக்கறது கிடையாது. இந்த உடம்பில் ஓடுற ரத்தம், உடம்பில் வேலை செய்கிற நரம்புகள், அது நல்லா இருக்குன்னா அதுக்கு வேலை கொடுக்கணும், நல்ல வேலை செய்யணும். ஒரு வேலையும் இல்லாட்டெல்லாம் அட்லீஸ்ட் நடங்கலாம். காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம். அன்றைக்கி ஒரு டாக்டர் சொல்கிறாரு, அவர் கார்டியோ டாக்டர், எங்கிட்டலாம் வந்துடாதீங்க, வந்துட்டிங்கன்னா நாங்கள் 5 லட்சம் 10 லட்சம் பிடிங்கிடுவோம். ஆனால் எங்கிட்டலாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கண்ணார தூங்கி, வாயார சிரித்து, வயிறார சாப்பிட்டு, காலார நடந்து, இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்கிட்ட வரவே வேண்டான்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவது அவர் சொல்கிறாரு, கண்ணால் தூங்கணுமா, நல்ல வாயார சிரித்து பேசணுமா. நம்ம சிரிக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? சிரித்தா உம்முன்னு இருப்போம். அதுக்காக ரொம்ப சிரிச்சிட்டா அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அதாவது கண்ணால் நல்லா தூங்கணுமா, வயார நல்லா சிரிக்கணுமா, வயிறார என்ன செய்யணும்? வயிறார சாப்பிடணும். அப்புறம் காலார என்ன செய்யணுமா? நடக்கணும். நாங்கள் நடக்கவே மாட்டோம். உங்களுக்கு ஒரு இப்போ என்ன கார் வேணும், பஸ் வேணும், பேட்டரின்னா எல்லாம் வேணும். கொஞ்சம் வாக்கிங் போங்க, நல்லா நடந்து எக்ஸசைஸ், கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தானோ?
நீங்கள் வாக்கிங் போகும்போது ஆண்டவர் நடங்களேன், பேசுங்களேன், நல்ல வசனத்தை. இப்போ தான் நிறைய செல்ஃபோனில் வசனத்தை ஏற்றிட்டு நான்லாம் என்ன செய்வேன்னு கேட்டால், என்கிட்ட வந்து ஒரு இது ஆடியோ பைபிள் இருக்குது. வாக்கிங் போகும்போது ஆடியோ பைபிளை கேட்டு போவேன். ரெண்டு விதத்துலையும் சரீரத்துக்கு நன்மை கிடைக்கி, ஆத்மாவுக்கும் நன்மை. ஸோ இந்த சரீரம் நல்லா இருக்கணும். அந்த சரீரத்துக்கு நல்ல, அதுக்கு வேண்டிய இளைப்பாறுதல், அதுக்கு வேண்டிய ஆகாரம், அதுக்கு வேண்டியதான நம் பராமரிப்பு, இதையெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த சரீரம் நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுமா? நல்ல வேலை செய்கிறவங்களா இருக்கணும், நல்ல சாப்பிட்ற ஹெல்த்தியாக இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இது தேவன் தங்கும் ஆலயம். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? கெடுத்து போடக்கூடாது. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த நாம் கவனமாக காத்துக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுமா? அந்த சரீரத்துக்குள்ளே நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஆத்மா அது ரொம்ப முக்கியம். சரீரம் மறைஞ்சு போயிடும். இது சரீரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உண்டு. ஆனால் ஆத்மா அழியாதது. அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஆத்மா பிழைக்கணும்னா வசனத்தை ஊட்டணும். எப்படி இந்த சரீரத்துக்கு சாப்பாடு அவசியமோ, இதே மாதிரி நம்ம ஆத்மாவில் நமக்கு வந்து ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரம் வசனம் தான். இந்த வசனத்தை நீங்கள் கொடுக்காட்டா அந்த ஆத்மா செத்து போகும். ஆவியில் நமக்கு உயிர் இருக்காது. ஆவியில் அந்த ஆத்மா பிழைக்கணும்னா ஆராதனை, வசனம், ஜெபம், அந்த வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். ஆத்மா பிழைக்கணும், சரீரம் பிழைக்கணும், ஆத்மாவை பிழைக்கணும். அந்த ஆத்மா பிழைக்கும் போது நம்ம ஆத்மாவில் நமக்கு பேர் என்ன கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நமக்கு பேர் பேஷண்ட் பாங்க. நான் மல்லிகாம்பட்டம் இருக்காங்க, எத்தனை பேஷண்ட்டுங்க இருக்காங்க? அந்த டேர்மே வித்தியாசம். பஸ்ஸில் போகிற கண்டக்டர் சொல்லுவோம், எத்தனை டிக்கெட் இருக்குது? இது டிக்கெட் ஆகிரும். பஸ்ஸில் போனால் டிக்கெட்டு, ஆஸ்பத்திரி போனால் பேஷண்ட்டு, ஸ்கூல் போனால் ஸ்டூடெண்ட்டு. இப்படி ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் நாம் சர்ச்சுக்கு வந்தால் இது ஆத்மா. ஆமென் சொல்லணுமா? இது என்னது? ஆத்மா அழியாதது. ஆத்மா அழியாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த வசனத்தை ஊட்டணும். அல்லேலூயா சொல்லுமா? பிள்ளை சாப்பிடாட்டா அம்மா என்ன செய்கிறாங்க? ஊட்டியெல்லாம் ஊட்டலையா? என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் ஊட்டிங்க. இதே மாதிரி ஆத்மாவில் வசனத்தை நாம் நல்லா இருக்கன்னா, நல்ல வசனத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது. கர்த்தருடைய வசனம் இப்படி பெரிய பட்டணத்தை வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு பொக்கிஷம். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. இந்த இது வந்து ஒரு அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு என்னது நலம். இது பொக்கிஷம், இது வேதமே நலம். இதை பொதுவாக சொல்லுவாங்க, இந்த வைரத்தை என்ன செய்யுமா? தீட்ட தான் அது என்ன செய்யுமா? அது பிரகாசமாக இருக்கும். ஆகவே இதே மாதிரி இந்த பொன்னானது இது வந்து இது அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படுமா? அதை பார்க்க விளையேறப்பட்ட உங்கள் விசுவாசம். ஆகவே நம்ம விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நமக்கு சோதனையில் நாம் நிலைத்திருக்கணும்னா இந்த வசனத்தை நமக்குள்ள, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை எங்கே வச்சேன்? கையில் வைக்கலாம், பையில் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். ஆனால் எங்கே வைக்கணுமா? நம்ம எத்தனை பேர் இதயத்தை வைக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா சொல்லுமா? ஒரு யோசேப்புக்குள்ள அந்த வசனம் இருந்துச்சு. அதனால் அவன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தபோது வேறு யாருமே கிடையாது. தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த வசனம் இதனால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது. தானியேல் பாவம் செஞ்சுருக்கலாம். அந்நிய தேசத்தில் ராஜ சாப்பாடு, ராஜபோஜனம், அவனுக்கு அதில் எல்லா பானங்களும் இருந்து, திராட்சசம், மதுபானம் எல்லாம் இருந்துச்சு. சின்ன வயசுல அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது. அந்த சோதனை காலம் வந்தபோது ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான், தீர்மானம் செய்தான். காரணம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள் இருந்தால். அல்லேலூயா சொல்லுமா? அன்னைக்கு இருந்த சாம்ராஜ்யத்தில், பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய அரச சட்டம் வந்துச்சு. 30 நாளாக எந்த சாமியும் கூப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம ஆள் தானியேல், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ அவன் டெய்லி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி பழக்கம் உண்டுவாங்க. ஆமென் சொல்லுமா? அவங்க 3 நேரம் நல்ல ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்க. சட்டமே வந்தாலும் அதை சட்டம் பண்ணாமலே அவங்க எருசலேம் பலகணி தந்திருக்க அவங்க 3 நேரம் ஜெபம் பண்ண. ஆமென் சொல்லுமா? என் ஆத்துமா பிழைக்கணும், நான் வசனத்தின்படி வாழணும், நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவளை
ராஜாவை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுமா? தேச சட்டத்தை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். சட்டத்தை மதிக்கணும், சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கணும், சட்டத்தை கீழ்ப்படியணும். ஆனால் அது தேவனை விட்டு விலகி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் நான் என் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். சரத்தை கொல்லுறவர்களுக்காக அல்ல, ஆத்மாவின் சரத்தின் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம ஆத்மாவையும் சரீரத்திலும் அழிக்க வல்லவராக இருக்கிறாரே, அவருக்கு பயப்படுற பயம். ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேசமே முழு உலகத்திற்கும் அன்றைக்கு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் 30 நாள் நீங்கள் யாருமே வசனத்தை வாசிக்க, அந்த ஜெபம் பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, வசனம் வாசிக்கூடாது, சட்டமே வந்தாலும் சட்டத்தை பற்றி அவங்க கவலைப்படலை. ஆண்டவர் நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் தானியேலை பாதுகாத்தார். அப்போ தான் அந்த ராஜா சொல்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா. அவர் சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியேலை பார்த்து சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்ன போது அவன் பதில் கொடுத்தான், ராஜாவே. கிட்ட வந்து தீர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, எல்லாம் சொல்லுங்க, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய, முதல்ல தானியேலேன்றாரு, அப்புறம் என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஆமேன்னு சொல்லுமா? நம்ம ஆண்டோடைய வார்த்தையில் அதில் ரூட்டட் ஆகும்போது, அதன்படி நடக்கும்போது, அதுக்கு பரீட்சை வரும்போது, சோதனை வரும்போது, அந்த வசனத்தை காத்து கொள்ளும்போது, இப்போ சோதனை காலம் சிங்கக்கேபியில் போட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட சமயத்தில் ராஜா சொல்ல, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எப்படி? நீ இடைவிடலாம் சொல்லுங்க, இடைவிடாமல் ஆராதனை. ஏதோ சனிக்கிழமை உபவாசம் கொடுத்ததுக்கு மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை உபவாசம் கொடுத்து மட்டும் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ராத்திரியும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அதுக்கு தானியேல் என்ன சொல்றாரு? தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க. 22ஆம் வசனம் சொல்லுது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். நல்ல கரங்களை தட்டி கத்திர சொல்லுது, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம், ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். நாம் ஜெபிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன். எனக்கு சோதனை வந்த காரியம், சோதனை காலத்தில் நான் எப்படி தப்பி பிழைப்பறிந்த பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். பல இடங்களிலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறதை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தூதனை அனுப்பி அவன் வீட்டு காரியத்தை பாதுகாக்கிறாரு. இன்னும் பல இடங்களில் அன்றைக்கு மனோவாவுடைய குடும்பத்து காரியத்தில் தூதனை அனுப்பினார். கிதியோன் காலத்தில் தூதனை அனுப்பினார். அன்றைக்கு யோசேப்பு மரியாள் காரியத்தில் தூதனை அனுப்பினார். தானியேல் விஷயத்தில் மிகாவேல் அனுப்புகிறாரு. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம், நமக்கு சோதனை காலம் வரும்போது அந்த சோதனையில் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது பரத்திலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமேன்னு சொல்லுமா? இன்னும் அப்போஸ்தலர் புத்தகம் 12 ஜெபிச்சு கொண்டிருக்கப்போ பேதுரு சிறைச்சாலை இருக்கிற சமயத்தில் யாரும் போய் அவனை பாதுகாக்க முடியாது, யாரும் போய் அவனை காப்பாற்ற முடியாத நிலைமையில அந்த ஜனங்கள் ஜெபம் பண்ண போது 12ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தை கத்த திறந்து தூதனை அனுப்பி யாரும் போக முடியாத 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலை தாண்டி இரும்பு கதவுகளெல்லாம் உடைத்து அங்க இருக்கிற பேதுருவை கூட்டி கொண்டு வந்து வெளியே விட்டார். கரங்களை தட்டி கத்திர தூதனை அனுப்புவார். யாரு சிங்கக்கேபில போய் யாரும் பாதுகாக்க முடியும்? ஆனால் கர்த்தர் தூதன் அங்கே வந்து நின்றான். அப்போஸ்தலர் படிகளில் தானியேல் விஷயத்தில் தூதனை அனுப்பினார். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத, நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யார் பாதுகாப்பா, யார் எங்களை கூட இருப்பா, யார் எங்களை வழி நடத்துவா, யாரும் இல்லாத சமயத்தில் ஆண்டவர் செயலாற்ற முடியும். கர்த்தருடைய தூதன் நமக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி அவளை தப்புவிக்கிறார். ஆமென், ஆமென். இவனும் வசனத்தை அனுப்பி தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலையாக மாற்றார். நாம் ஜெபிக்கும் போது மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கிற போது, துதிக்கிற போது, வசனத்தை தியானிக்கிற போது ஒன்றுமே இல்லையா. அன்றைக்கு ஒரு இடத்துல சொன்ன ஒரு சாட்சியை கேட்டேன்.
ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சுகமெல்லாம் சீரியஸாக இருந்தானான், சாகும் தருவாயில் இருந்தானான். அவனுக்கு மருந்தே கொடுக்க முடியலையா. மருந்து கொடுத்தாலும் மருந்து அவன் பாடி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு வேறு வழியே கிடையாதான். ஒரே ஒரு வழி, ஆண்டவர் தான் சுகமாக்கணும். டாக்டர் சொல்கிறார், எங்களால் ஆரம்பட்டெலாம் பார்த்துட்டோம், இனி உங்கள் சாமி தான் அவங்களை காப்பாற்றணும். இவங்க ஒன்றும் தெரியாது, பேசினாலும் கேட்க மாட்டேங்காரு, சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, மருந்து கொடுத்தாலும் அது ஏற மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஆகவே அவங்க கடைசி என்ன செஞ்சாங்கன்னா, வேறு ஒன்றும் வழியிலன்னு இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா. வேறு ஒன்றுமே செய்யலை, இந்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டே இருந்தான். அவன் கேட்டாலும் சரி, கேளாமல் போனாலும் சரி, வாசித்துட்டே இருந்தாங்களாம். வாசிக்க வாசிக்க அவன் காதில் விழ விழ ஆண்டவர் என்ன செய்யன்னு கேட்டேன், எப்படி உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே உயிரையும் அனுப்பி அந்த உயிர் பெற்று மாபெரும் சேனையாக மாறின மாதிரி இந்த வசனம் அவன் காதில் விழுந்து, அவன் வாழ்க்கையில் விழுந்து, அவன் அற்புதமான ஒரு விடுதலை பெற்ற ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த ஒரு சாட்சியாக மாறின வசனத்துக்கிற வல்லமை. ஆமென் சொல்லுமா. நீங்கள் சில நினைக்கலாம், இது வாசிக்கனால எனக்கு என்னென்னு நினைக்கலாம். நீங்கள் வாசிப்பதுலையுமே 2 விதமான வாசிப்பு, இன்டென்சிவ் ரீடர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ரீடர்னு ஒன்று. இன்டென்சிவ் ரீடர்னால் அதிலே நின்று போய் பார்க்குறது, தோண்டி 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 எடுக்குது. ஒரு தங்க சுரங்கத்தில் தோண்டி தோண்டி எடுக்கிற மாதிரி ஒரு வசனத்தை நீங்கள் 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படியே கூட ஒரு வசனத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே வேளையில் பைபிளை வாசிக்கணும், வேகமாக வாசிட்டும் போகலாம். ஆனால் நீங்கள் வாசிக்க வாசிக்க, அதை தியானிக்க தியானிக்க, ஆராய்ச்சி செய்ய ஆராய்ச்சி செய்ய, அதில் இருக்கிற மறைபொருட்கள், மறைவானைகள் யாருடையதான்? கர்த்தருடையது. வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு தெரிஞ்சதை அதை கற்று அதன்படி அதில் இந்த வேதத்தை அதிகமாக ஆராய்ச்சி செய்தது எஸ்ரா. பழைய ஏற்பாடு எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை அவன் போதிக்கவும் அவன் தன் இருதயத்தை என்ன செய்தான்? பக்குவப்படுத்தினான். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய வாக்கையும் இருதயத்தில் வைக்கிறது நல்லது, நம்ம பாதுகாப்பு. 2வது, நாம் கற்றதை பெற்றதை ஆராய்ச்சி செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆமேன்னு சொல்லுமா. நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். புதிய ஏற்பாடு சபைக்கு பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கத்தக்க மனுஷத்தில் ஒப்புவின்றார். ஆமேன்னு சொல்லுமா. ஆக வாசிக்கும் போது ஆசீர்வாதம், அதை தியானிக்கும் போது ஆசீர்வாதம், ஆராய்ச்சி செய்கிற போது ஆசீர்வாதம், அதை மற்றவரோட பகிர்ந்து கொள்ளும் போது ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்ற இடத்துல நாம் சொல்லணும். அதுக்கு அழகான நமக்கு நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு பிச்சைக்காரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்னா, இது நற்செய்தி அறிவிக்க நாள், சும்மா இருந்தால் குற்றம். நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்தில் அது வருவதை பற்றி வாசித்து பார்க்கணும். நாம் அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சமாரியாவுடைய பஞ்சம், அவங்க காலத்தில் பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்ச காலத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கணும், குஷ்டரோகி 4 குஷ்டரோகி என்ன செய்ய முடிவு எடுத்தோன்னா, நம்ம தேசத்தில் இருந்தாலும் சாப்பிட்டு போகிறோம், அந்நிய தேசத்தில் போனாலும் போய் சாப்பிட்றோம், அங்கே சாப்பாடு நிறைய இருக்குது, தைரியமாக போவோன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நாம் இந்த நற்செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்லாவிட்டால் குற்றம் நம்ம மேல் சுமரும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் 4 பேருக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும் நாட்களில் இதை வாசிப்போம், தியானிப்போம். நல்ல இதை வாசிக்கிறதுனால பிரயோகப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினச்சி கேட்டீங்கன்னா, அவங்க மனோவாஞ்ச வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும், எல்லாம் சொல்லுங்கள், தினந்தோறும் என்ன செஞ்சாங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால மற்ற பட்டங்களை உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணசாரிகளா. ஆமேன்னு சொல்லுமா. சில சமயங்களில் நாம் சுவிசேஷம் சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையே பேசும். ஆமேன் அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கை பேசும். நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறவங்க, நமக்கு இருக்கிற சூழ்நிலை, நம்ம கஷ்டத்தில் கண்ணீரில் நாம் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். நெருக்கம் வரும்போது, சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, மன வருத்தங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அல்லது மற்றவங்க பேசும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள நிதானமாக ஹேண்டில் பண்ணுவோம். அம்மேன்னு சொல்லுமா. ஆத்திரப்பட மாட்டோம், அவசரப்பட்டோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்புக்குரியவர்களுக்கு சகலம் என்ன செய்யும்? பொறுமையோடு கூட இருப்போம். ஏனால்
காரியம், வீட்டில் பிரச்சனை வருது, புருஷன் மனைவிக்கு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, அல்லது கம்பெனி பிரச்சனை, அல்லது வேறு ஊழியத்தில் பிரச்சனை வந்தால் ஆண்டவருடைய கரத்தில் மட்டும் வச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கடவுளுடைய கையில் விட்டுட்டு வாக்குவாதம் பண்ணாமல், ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் வந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்க? அவன் கடவுளுடைய பிள்ளைகள் இருந்தனால, நீங்கள் வலது பக்கம் போனால், நீங்கள் இடது பக்கம் போனால் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரே கூட்டம் கோர்ட்டில். ஏன் கோர்ட்டுக்கு போகிறாங்க? ஏன் கோர்ட்டுக்கு போகிறாங்க? என்னது போகிறாங்க? வழக்கு, புருஷன் மண்டாட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் ரேட்டு போயிட்டுருக்கு, அண்ணன் தம்பி பிரச்சனை, நிலம் ஒரு அடி இடத்துக்கு வெட்டுறான், குத்துறான், கொலை செய்கிறான். ஏன் அதை விட்டு கொடுத்தானே? நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, விட்டு கொடுக்க மாட்டேன்றான். அன்றைக்கு ஒரு அக்கா தங்கச்சி சண்டை வந்துட்டு, ஒருத்தர் சொல்கிறா வாசல் எப்படி வைக்கணுங்க, இவ சொல்கிறா இல்லை எப்படி வைக்கணும்னு சொல்கிறான். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஏமா அக்கா தங்கச்சி என்ன விட்டு கொடுத்தானே. அதுக்காக சொல்கிறா, கழுதையை கூட நான் வச்சு மேய்ச்சிடுவேன், இவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவ்வளோ தூரத்துக்கு அக்கா தங்கச்சி பாசம். கொஞ்சம் விட்டு கொடுத்தானே, ஒரு சின்ன கழுதையை கட்டி கூட நான் அந்த வீட்டில் கொண்டாந்து விட்டுருவேன், ஆனால் இவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அண்ணன் தம்பி சண்டை, 3 பேர் தான், 3 பேருக்கு ஒரே வீடு, அதை யாருக்கா விட்டு கொடுக்கலாமே? ஒவ்வொருத்தரும் பிடிவாதமாக எனக்கு தான் வேணும், அதை ஒருத்தர் விட்டு கொடுக்க, கடைசியில் அது அப்படியே 3 பேரும் சண்டை போட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தீர்வு பெற நாளாச்சுனால வீடு நம்ம சொல்ல முடியல எப்படி அது கட்டமண்ணா போச்சுன்னு சொல்லி. அது நல்லா இருக்கும்போது ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தானே. ஒரு மெச்சூரிட்டி, கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, விட்டு கொடுக்கறதுலையும் இந்த நல்ல குணங்கள், அந்த நல்ல குணம் வரணும்னா இந்த வசனம் நமக்குள்ளே வரணும். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. ஒருத்தர் சத்தமாக பேசுகிறாரு, கோபமாக பேசுகிறாரு, எரிச்சலாக பேசுகிறாரு அப்படின்னா நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமா? மெதுவான, நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன் கோபமா, நீங்கள் என்ன செய்யணும்? ஏலி போய் சொல்கிறார், அண்ணாள் போய் ஏவா உடஞ்சி போய் நொந்து போய் போகிறா, சர்ச்சில் போய் உட்காந்து, வீட்டில் பிரச்சனை, சகலத்து பிரச்சனை, அங்கே போய் வீட்டில் இருக்க முடியல. அதான் நான் அடிக்கடி பெண்களுக்கு 4 வீடு உண்டு சொன்னல. என்ன வீடு? பிறந்த வீடு, மறந்துட்டியாசு கிறிஸ்டி, பிறந்த வீடு, வளர்ந்த வீடு, புகுந்த வீடு, ஜெப வீடு. ஆமாம், 4 வீடு பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு தான். ஆனால் இவங்க யாரும் போய் அங்கே பொண்ணு வீட்டில் போய் உட்கார போகிறதில்ல. 4 வீடு. இந்த வீடுகளில் பிறந்த வீட்டில் பிரச்சனை வரலாம், வளர்ந்த வீட்டில் பிரச்சனை வரலாம், அல்லது புகுந்த வீட்டில் பிரச்சனை வரலாம். ஆனால் ஜெப வீட்டில் வந்தால் பிரச்சனை வராது. இது தேவனுடைய வீடு. ஆமேன்னு சொல்லுமா? உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், நம்முடைய வலது பார்சந்திய பேருங்கொண்டு. அன்னாளுக்கு பிரச்சனை வீட்டில் வந்தப்போ சர்ச்சுக்கு வர்றாங்க. அங்கே வந்தாலும் அந்த அந்த தாத்தா இருக்கார பாஸ்டர், பிரதான ஆசாரியன் ஏலி, இந்த அம்மா அழுது ஜெபம் பண்ணுறாங்க. புரிஞ்சுட்டு முடியல. இந்த அம்மா இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறாங்க, அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க உதடெல்லாம் அப்படி அசைது, ஆவியில் என்ன ஜெபம் பண்ணுறாங்க கண்ணீரோடு. அந்த அம்மா அவர் வந்து கேட்குற, என்ன மதுபானம் குடிச்சு வரிச்ச மாதிரி இருக்கேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். அந்த வார்த்தை யாராவது வாசிங்களா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அண்ணா என்ன சொல்கிற பாருங்க. அப்படியல்ல என் ஆண்டவரே. சரி, அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஏலி வந்து என்ன சொல்கிறார் அண்ணாள? அவன் தான் இப்போ உபவாசம் ஜெபத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஏலி வந்து அந்த அண்ணாள் ஜெபத்தை எப்படி பார்க்குறாரு பாருங்க. நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? எது வரைக்கும் குடியை விட்டு விலக்குவாய்? அப்போ அந்த பாருங்க, அவர் கூட புரிஞ்சிடலை. ஏன்னா அவர் அந்த ஸ்டேஜுக்கு வரலை. அவர் அந்த மனுஷன் இப்படி ஒரு ஆள் வந்தனா இவர் என்கரேஜ் பண்ண வேண்டிய, இவரும் கூட உட்காந்து அழ வேண்டும். வேதம் சொல்கிறது அழுகிற உடனே கூட அந்த மனுஷன் அழலையே. இவர் இந்த வசனத்தை வாசிக்காத ஆள். பைபிளை சொல்லுது அழுகிறனே கூட என்ன செய்யுங்க. எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? காலையில் துக்க விட்டுருக்கோம், அடக்கம் பண்ணிட்டுருவோம், சாயங்காலம் கல்யாணம் நடக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது? அங்கே போய் அழ வேணும். அழுத உடனே அழுது இப்போ அங்கே போய் சிரிச்சுக்க முடியுமா?
ஆனால் இவர் அந்த அம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், அவள் இருக்கிற பிரச்சனையில் அவருடைய ஸ்டேஜுக்கு போகாமல் இது வரைக்கும் குடிச்சிருப்ப. இப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. இந்த ஆட்களை சமாளிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீதிமொழி 15:1 போயிடணும். அல்லேலூயா. மிருதுவான அவன் குடிக்கிறவன் இருப்பான், அடிக்கிறவனாக இருப்பான், அல்லது எப்படியார் ஒரு ஆளாக இருப்பான். அவன்கிட்ட போய் நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னா அவனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென். உங்கள் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. உங்கள் கையில் ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்கள் கையில் ஒரு வசனம் இருக்குது. ஆமென் சொல்லுமா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாம வாக்கை, இந்த வசனம் தேவனுடைய வேதமுடைய இருதயத்துக்கு முன்னால நடைகளில் ஒன்று என்ன செய்வதில்லை. ஆமென் ஆமென். அந்த ஆள் புரிஞ்சுக்கிடல. ஆனால் அந்த அம்மா அழுறாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க. என்ன சூப்பர் வேர்டு அந்த அம்மா சொன்னாங்க. அது என்ன சொல்றாங்க? அந்த அன்னாள் என்ன சொன்னாங்க? அன்னாள் பிரயோஜனமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. அவர் சொல்றாரு இவளை ரொம்ப மோசமாக டீக்ரேட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, தட் இஸ் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. அப்படி அல்ல என் ஆண்டவனே, ஆண்டவனே என் ராஜாவை என் எஜமானனே, அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சசமாகலும் மதுவாலும் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றுறதுக்கு வந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லுமா. யார் என்ன பேசலாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் ஆயுதங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், ஏன்னா வாய்க்காத உனக்குள்ள இருக்கிற பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் உனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு, அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய விசுவாசத்தையும், எனக்குள்ள நீ தந்த வசனத்தையும், எனக்குள்ள தந்த ரட்சிப்பையும், அந்த அபிஷேகத்தையும், அந்த வார்த்தையும் நான் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறேன். என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். என் நிந்தையை மாற்றுவார், என் அவமானத்தை மாற்றுவார், என் சூழ்நிலைமை மாற்றுவார். என் கண்ணீர் மாறும், என் கவலைகள் மாறும், என் வியாதி மாறும், என் நிந்தை மாறும், என் அவமானம் மாறும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தகப்ப இங்கே வந்திருக்கிறார். அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் மன கிளேசம் நினைச்சது, நான் இருதயத்தை நான் ஊற்ற வந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை ஊற்றினா ஆண்டவரே, என் விண்ணப்பத்துக்கு எனக்கு உமது அடியாளுடைய ஆண்டவரே, இன்னும் சொல்ற உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதீங்க. நான் மிகுதியான விசாரத்தினாலையும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணி, எவ்வளோ நேரம் விண்ணப்பம் பண்ணாலும் அங்கே சொல்லப்படலை. நான் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் எனக்கு நிச்சயம் பதில் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உமது அடியாளை பேலியன் மகளாக எண்ணாதீங்க. நான் மிகுந்த கிளேசத்தில் விசாரத்தில் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு பதில் செய்யாட்டும் பரவாயில்ல, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 27 அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த அம்மா கேட்டபடி, அந்த அம்மா எப்படி கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் அதை மீடியாவில் பேசியிருக்கேன், அதை நீங்கள் வீட்டில் போய் பாசிங்க. அந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணாங்களா? 1:27 இந்த பிள்ளைக்காக என்ன செய்தேன்? ஆமென். 1:27 இந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்தேன்? விண்ணப்பம். எதுக்காக விண்ணப்பம்? ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவரை கேட்டேன். எனக்கு வேண்டியது ஒரு பிள்ளை வேணும், எனக்கு வேண்டியது ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா. அந்த அம்மா எப்படி கேட்டாங்க பாருங்க. இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். அது அடுத்த பாருங்க, நான் கர்த்தரிடத்துல, நல்லா சொல்லுங்க, நான் கர்த்தரிடத்துல கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரலையே. நான் ஏன் பதில் வரல? அது தேவ சித்தத்தின்படி கேட்கல. ஒரு காரியத்தை நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அது தருவார். அவர் உமது மன விருப்பத்தின்படிலாம் உனக்கு செய்தல்வான்னு சொல்றார். ஏன் சில நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை? அது தேவ சித்தத்துக்கு ஏற்றதா இருந்தா. அண்ணாவுடைய ஜெபத்தை பாருங்க. அவர் சொல்றான், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு பதில் கொடுத்தார். என் ஜெபம் விருதா போல, என் கண்ணீர் விருதா போல, என் இருதய விசாரம் விருதா போல. என் இருதயத்தை பார்த்த தெய்வம் என் ஜெபத்தை கேட்டு
நான் கர்த்தரிடத்துல கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். என்ன கர்த்தரிடத்துல கேட்டாங்க? கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டாங்க. அடுத்த வசனம், ஆகவே நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டேன். அப்படி கர்த்தரிடத்துல கேட்டபடி எனக்கு தந்ததுனால 28 வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்படினாள். ஆமென். இந்த அம்மா எதற்காக? எனக்காக. நம்ம அநேக நம்முடைய பிரேயர் வந்து செல்ஃப் சென்டர்ல இருக்கு. நம்முடைய பர்சனலுக்காகவே தப்பு கிடையாது. ஆனால் அண்ணாவுடைய ஜெபத்திற்கும் மற்ற ஜெபத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கர்த்தருக்காக செய்கிற ஜெபம், அது தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்ப கர்த்தர் மாத்துறாரு. நம்ம எப்போதுமே என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியத்துக்கு முன்னுரிமையும் அவருடைய சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக அவன் செய்து முடிப்பார். கர்த்தருக்கென்று நான் கேட்டபடினால அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை என்ன செய்கிறேன், நான் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன்னு சொல்லுமா? நான் கர்த்தருக்காக, எனக்காக நான் கேட்கல. I am not here to pray for myself, my family, my ministry or my business. நான் எனக்காக இல்லை, நான் கர்த்தருக்காக. நான் இருக்கிறதே ஆண்டவருக்காக, நான் ஜீவிக்கிறதே ஆண்டவருக்காக, நான் வாழ்வதே ஆண்டவருக்காக. I am not for myself, எனக்காக அல்ல, எனக்கு ஜீவன் கொடுத்த என் ஆண்டவருக்காக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்காக அல்ல. எல்லாம் சொல்லுங்களேன், எனக்காக அல்ல, எனக்காக அல்ல. எனக்காக நமக்காக வாழுமென சுயநலம் பெறும். நான் வாழ்வதெல்லாம் என் ஆண்டவருக்காக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக கேட்போம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக கொடுப்போம். நான் கேட்டபடி, நான் கர்த்தரிடத்தில் கேட்டபடி, அந்த கேட்டேன், எனக்கு தந்துட்டாரு. அது எனக்குன்னு வச்சிட மாட்டேன், நான் அவருக்குன்னு தான் கொடுக்க போகிறேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக கேட்டு கர்த்தருக்காக கொடுப்போம் என்னால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சாமுவேலை கொடுத்து அதுக்கு பின்னால் நிறைய பிள்ளைகளையும் கொடுத்து இந்த அம்மாவை ஆசைது. ஆக முதலாவது தேவன், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வசனம், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியங்கள் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எல்லாம் வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பதே பாக்கியம். ஆமென். தாங்க தாங்க தாங்கன்னு கேட்குறத விட கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கர்த்தருக்காக கொடுப்போம் என்னால் வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பதே பாக்கியம். கர்த்தருக்காக கொடுப்போம், நம்மை கொடுப்போம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுப்போம், நம்முடைய நேரத்தையும் கொடுப்போம், நம்முடைய தாழ்ந்துகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அழியும் என் கரங்களை கொண்டு அழியாவும் ராஜ்யம் எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்து அழியாவும் ராஜ்யம் தெரிந்தெடுத்து ஆராதிப்பே, அது எண்ணியே மட்டுமே
நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி, எனக்காக அல்ல, ஆண்டவர் எனக்கு என்று நீ ஒன்று கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன். வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, ஆலயத்திலும் பிரச்சனை, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கூட தேவனை மாத்திரம் சார்ந்து எப்பக்கத்தில் இருக்கப்பட்டாலும் நான் ஒரு பக்கம் உரிந்து போவதில்லை. வியாகுலமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ எது வந்தாலும் என் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. உமக்காக வாழ அர்ப்பணிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிரசன்னத்தை அதிகமாகி அமர்ந்திருக்க, உம்மை இன்னும் அதிகமாகி அறிந்து கொள்ள ஆவியானவரை அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பிரசன்னத்திற்கு, உடைய வசனத்திற்கு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்கள் எங்களை நடத்துங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரத்தில் பிரியமானவனை உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க உதவி செய்யும். சரத்துக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அந்தகார பொல்லாத வல்லமைகள், அசுத்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள வசனத்தை, உடைய அதிகாரமுள்ள வசனத்தை, உடைய ஆரோக்கியமான வசனத்தை, அற்புதங்களை செய்கிற வார்த்தையினால் உடைய ஜனங்களை சந்தியும் ஆசீர்வதியும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷ மறவாதேயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.